தமிழ்நாடு மக்கள் எல்லாத்துக்கும் ஜெயகன். நான் வந்து சிவகங்கை மாவட்டம் காலர்கோயிலேருந்து பேசுகிறேன். என் பேர் இளமாறன். இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் இந்தியன் நேவியில் செயலராக 4 இயர் சர்வீஸில் இருக்கேன். எதுக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, நான் வந்து போன வருஷம் 2024 ஜனவரி மாதம் லீவுக்கு போயிருந்தப்போ என்னுடைய அம்மா பார்த்தாங்க. ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கும். அவங்க வந்து ஒரு மிகவும் கொடூரமான முறையில் கையெல்லாம் வெட்டி அவங்க போட்டு அந்த நகையை திருடுறதுக்காண்டி பேசோடின்ற ஒரு கிராமத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது சம்மந்தமாக வந்து போராட்டம் பண்ணால் அக்யூஸ்ட் வந்து கைது பண்ணுன்னு சொல்லிட்டு ஆளுலாம் சொன்னாங்க. ஆனால் வந்து நான் வந்து பண்ணல. அன்னைக்கு போலீஸ் மேலோட நம்பிக்கை நண்டி இப்போ வந்து 2025 ஜனவரி ஆச்சு. இதுக்கடையில் ஒரு வருஷம் ஆச்சு. இது சம்மந்தம் எந்த ஒரு நடவடிக்கை எந்த ஒரு அக்யூஸ்மே கைது பண்ணல நம்ம தமிழ்நாடு காவல்துறை, குறிப்பாக நம்ம சிவகங்கை மாவட்ட காவல்துறை. இதே இது நம்ம சிவகங்கை மாவட்ட காவல்துறை டிஎஸ்பிக்கோ இல்லை எஸ்பிக்கோ நடந்திருந்தா, உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒன்று நடந்திருந்தோ அடுத்த 1 மணி நேரத்தில் கண்டுபிடிக்கிற காவல்துறை வந்து என் வீட்டில் நடந்த ஒரு இஷ்யூ வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்க ஒரு எந்த ஒரு இதுவுமே இப்போ நடவடிக்கையுமே எடுக்கல. சம்மந்தமாக வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு எஸ்பிஎஸ்ல ஒரு 6 வாட்ட பெட்டிஷன் மனு கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மனு கொடுத்துருக்காரு. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. அதனாண்டி நான் வந்து ஒரு சிவகங்கையில் சாம்பையா ஸ்கூலில் ஒரு நல்லா படித்து ஒரு இந்த போஸ்டிங்கில் இருக்கிறேன். நான் வந்து அதாவது என்னை வந்து ஒரு கிரிமினல் ஆக்க வேண்டான்ற ஒரு கோரிக்கை வந்து சிவகங்கை மாவட்ட காவல்துறைக்கு நான் வந்து இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு ஆக்ஷனுமே ஒரு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் எடுக்கல. ஒரு மனுஷன் அவன் பாட்டுக்கு எந்த ஒரு தும்புக்கும் போகாமல் அவன் பாட்டுக்கு இருக்கேன். அவனை வந்து ஏதாச்சும் அவன் குடும்பத்தில் ஏதாச்சும் நடக்குது. ஆனால் வந்து இப்போ காவல்துறை, நம்ம தமிழ்நாடு காவல்துறை வந்து வேடிக்கை பார்க்குது அப்படின்னா எவ்வளோ கோவம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனாண்டி என்னை வந்து ஒரு கிரிமினல் ஆக்க வேண்டாம்னு ஒரு கோரிக்கை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து நம்ம தமிழ்நாடு ராணுவ நலச்சங்கம் மற்றும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக நம்ம சிவகங்கை மாவட்ட மக்கள் வந்து ஒரு சிஎம் நம்ம சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தெரியப்படுத்தி இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நான் வேண்டிக்கிறேன்.